சில விஷயங்கள் ஒழுங்காக நான் சொல்லாமல் விட்டேன். ஸோ அதை இப்போ சொல்லிடுறேன். இப்போது எங்கள் அம்மா அப்பா கூட அவ்வளோவா என்னால் பேச முடியல. ஒரு சில விஷயங்கள் நான் நிறைய விஷயங்கள் இப்போ என்னோடய லைஃப்பில் ஒழுங்காக நான் பண்ணலை. அது நீ வந்தால் நிறைய விஷயம் என்னால் நான் சரி பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உன் ஹெல்ப்பும் எடுத்துக்குவேன். அண்டு அதே மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணுவேன் உனக்கு நிறைய விஷயம். அதை தாண்டி எனக்கு நானும் பெட்டராவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுது. ஆனால் ஒரு பக்கம் எனக்கு ஒரு பயமும் இருக்குது. நான் எவ்வளோ தூரம் எனஃபாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி. நான் எனஃபாக இல்லைன்னா, என்னை பிடிக்கலன்னா நான் மிஸ்டேக் பண்ணுறேன், ஹர்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு சில பெரிய பயங்களுமே இருக்குது. அதை தாண்டி எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில பிளான்ஸுமே இருக்குது. அது இல்லாமல் நான் லைஃப்பில் உன்னை பார்க்க வந்திருக்கேன், அடுத்து வரேன், அதுக்கப்புறம் லைஃப்பை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னாலே ஓப்பனாக வேறு பேசணும்னா சரி ஓகே. லைஃப்பில் இருக்கேனாலே நீ இருக்க அப்படின்ற தைரியத்தில் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 22 வருஷம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 23 வருஷம் ஃபுல்லாகவுமே மோஸ்ட்லி கிட்டத்தட்ட எல்லாமே எனக்கு லைஃப்பில் ரிக்ரெட்ஸ் தான். என் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் தவிர எல்லாமே இருந்துமே இல்லாமல் மாதிரி தான் நான் இருக்கேன் என் லைஃப்பில். ஸோ ட்ரூவாக லைஃப்பை வாழ்கிறதுக்கு நீ எனக்கு வேணும். அலெக்ஸா கண்டினியூ. தானே மழை மேகம் பெய்யும், நம்ம போனா என்ன செய்ய, என்ன சொல்ல. அலெக்ஸா ஸ்டாப். இந்த மாதிரி நல்ல பாட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கேட்காமலே இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் உன் கூட கேட்கணுன்ட்டு தான். நிறைய முக்கியமான இடத்துக்கு போகாமல் இருக்கேன், அதுவும் உன் கூட போகணுன்ட்டு தான். அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான படங்கள், இங்கே இந்த படம் போஸ்டரு இன்டர்ஸ்டெல்லார் பார்க்காம இருக்கிறதும் கூட பார்க்கணுன்ட்டு தான். அப்புறம் இந்த பட்ஜெட் ஒழுங்காக காட்டணும்னு நினச்சேன், பிடிச்சிட்டேன். எல்லாமே பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குவாலிட்டிஸ் அதிகமாக என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸு, சோஷியல் மீடியா கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களாம் வேணும், என் கூட ரியல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் கால்குலேஷன்லாம் போட்டு நான் ஒரு கொஸ்டினர் வச்சுருக்கேன், இதெல்லாம் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஸ்டினர் வச்சு அதில் இந்த கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்க வந்து இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் உங்ககிட்ட. அதில் எந்தெந்த குவாலிட்டிஸ் இம்பார்ட்டன்றது நமக்கு கொடுக்கணும் இல்லை, ஒரு குவாலிட்டிஸ் க்ரோ அப் ஆகும்போதே வரும். அதுக்கப்புறம் கொஷின்ஸ், எம்பத்திக்கான கொஷின் அண்டு சுற்றி இருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான கொஷின். அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள், இன்ட்ரடக்ஷன், இதில் எழுதியிருக்கிறது நான் படிக்கிறது வேணால் நைஸாக இருக்கும். ஐ எம் நாட் லுக்கிங் ஃபார் எனி கேர்ள், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ உமன். That I'm not looking for a woman because I am attracted to women. I'm looking for my dream girl. I crave for my friend, a companion to shared experience in everything involved, not doing alone. I crave for a sister to share food, share bed and snacks and help me to take decisions. அதுக்கப்புறம் I crave for my mom and dad to show selfless love, care, physical touch like hug, kiss and cuddle in bed. When I grow up I didn't had these things. I feel lonely.
and I don't like a relationship with limitation or boundary. Doesn't make sense and painful. To me, it is painful. When I give my all of all, don't get the same back. So many people are kind of selfish. Not everyone will match my love. Not everyone will match my love, but there are girls like one of my dream. The one is my dream. They may rare, but they exist. I am looking for the girl, good-hearted, intelligent, who value my deeply. நான் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் எனக்கு என்னையே பிடிக்காமல் இருந்தாலும் நான் மிஸ்டேக் பண்ணுறேன், எனக்கு என்னையே பிடிக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் என்ன ஒருத்தங்களுக்கு பிடிச்சி வாவுன்ற மாதிரி இருக்குது. அப்படி ஒன்று நடக்குதுன்னா அப்படி நடந்து வந்தால் நல்லா தான் இருக்கும். போர் அடிக்குது நீ இல்லாமல். நான் என்ன பேசுறது? நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஐ ப்ரிஃபர் திஸ் சைட். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, கிட்டத்தட்ட டெய்லியும் தான் ஆசை எனக்கு. இப்போ இந்த டேஸில் எங்கள் அம்மா அப்பா இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போது அலெக்சா, வாட் இஸ் த டைம்? ஒரு 12 o'clockலாம் படித்தோம்னு வச்சுக்கோமே மேக்ஸிமம். அந்த டைமில் டக்குன்னு டோரை திறந்து இந்த வீட்டுக்கு வரோனாக்க கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே ஸ்னீக் இன் பண்ணி கூப்பிட்டு வந்துடணும். தான் இருக்குது. திறந்து தாங்க இருக்குது, சும்மாவே திறந்து தான் இருக்குது. அவ்வளோதான், தட் சிம்பிள். அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு துணை இந்த ரூமில் யாருமே இல்லை, ஆனால் இங்கே ஒரு பர்சன்றது எவ்வளோ நல்லாயிருக்கும். டக்குன்னு எங்கள் அம்மா வந்து டோர் தட்டுறாங்க. ரெஸ்ட் ரூம் இருக்குது, பால்கனி இருக்குது, அங்கே அனுப்பிடுவேன். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம்லாம் இல்லை, 1 நிமிஷம், அவ்வளோதான். இவ்வளோ ஏன் கட்டிலே உட்காந்து ஒளிஞ்சிக்கலாம். எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை. இது இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒழுகி வைக்காமல் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்கனாக்க தெரில, இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது ஒளிய வைக்கணும் இது கூப்பிட்டு வந்து. இதுதான் நான் ChatGPT கிட்ட சொல்லி டெய்லியும் ஒவ்வொரு கதையாக கேட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த போஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு நாள் நடக்கணும். இந்த ஃபிசிக்கல் டச் வந்து அது வந்து ஒரு எவல்யூஷன்லேயே ஒரு குழந்தை எப்படி இதாகுது. ஈவன் வந்து சிம்பான்சியோட ஃபேமிலியில் ஃபுட்டை விட ஃபீட் பண்ணுற மங்கியோட பாசமாக ஃபிசிக்கல் டச் கொடுத்து
பார்த்துக்கிற சிம்பான்சி கிட்ட இன்னொரு அம்மா கிட்ட அதுக்கிட்ட போயிடுது. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப அந்த ஃபிசிக்கல் டச்ன்றது எவ்வளோ தூரம் நம்மளோட எவல்யூஷனில் இருக்குது. அதுக்கு தான் நான் ரொம்ப ஒரு சில டைமில் க்ரேவ் பண்ணுவேன். அதுக்கு வந்து எனக்கு இப்போது கிடைக்கல. ஐ வாண்ட் அ ஹக்கு. அந்த ஹக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு வந்து ஒன் சைடட் ஹக்காக எனக்கு மட்டும் வேணுன்றதுக்காக அந்த ஹக் வேணாம். நான் எவ்வளோ தூரம் ஏங்கணும் அதே அளவுக்கு அந்த பக்கமும் ஏங்கி ஒரு ஹக் கிடச்சிதுனாக்கா அந்த மாதிரி ஒரு ஹக் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் கிச்சு திரும்ப வைக்கிறது. அப்புறம் அதே மாதிரி நான் கிஸ் பண்ணுற போது அதே அளவு ஹாப்பினஸ் அவங்களுக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் மலையில் நினையணும், ஒன்றா கை பிடிச்சி நடந்து போகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பேர் கையிலையும் ஹார்ட் வரையணும், 2 பேருக்கு ஸ்ப்ளிட்டடாக. அண்டு இந்த மாதிரி 2 பேரும் ஸ்டார் கேசிங் பண்ணுறது. ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் சொல்ல மாதிரி 2 பேரும் சேர்ந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இல்லை எனக்கு என்ன பயம்னாக்க ஹீலியானிக் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் அது பழகிடுச்சுனாக்க அது போக போக பெரிய ஒரு விஷயமா இருக்காதோ அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். அது என்னன்னாக்கா ஐ விஷ் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெட்டில் படுத்து தூங்குறது, ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பு, அதே மாதிரி வந்து ஒரு நல்ல சாப்பாடு, எல்லாமே வந்து பேசிக் நீடு. அதை தாண்டி கீழே போச்சுனாக்கா அது கஷ்டம்தான் எப்பயுமே, இல்லையா? அது மாதிரி தான் இது. எனக்கு வந்து ஹக்குன்றது வந்து இல்லை ஒரு கிஸ்ஸுன்றது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அதுக்கப்புறம் கம்மியாகும். ஆனால் அது ஒரு பேசிக் நெசசிட்டி தானே, இல்லை? பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி தானே. எனக்கு வந்து அந்த செல்ஃப்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒரு ப்யூர் லவ். நான் எந்த ஒரு வேல்யூவுமே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு என்னை பிடிக்கும். எங்கள் அம்மா அப்பா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத இருக்கக்கூடிய அவ்வளோ அழகான ஒரு லவ் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் மேலே இருக்கிறது. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் மேலே இருக்கிறதும் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பியூரான ஒரு லவ். அதே மாதிரி என்கிட்டேருந்து எந்த ஒரு வேல்யூவும் எதிர்பார்க்காம என்னை பிடிச்சி வரக்கூடிய ஒரு லவ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், என்னோட சந்தோஷத்தில் ஒரு பங்கு எடுத்துக்கிற ஒரு பர்சன். நான் சந்தோஷப்படுற விஷயத்துக்கு அவங்களுக்கும் சந்தோஷப்படணும். அதே மாதிரி ஐ ஆம் கிவிங் இட் பேக். ஆனால் அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு அது ஒரு நிறைய டைமில் வந்து நான் எவ்வளோ தூரம் கொடுக்கணும் அது திரும்ப வரமாட்டேங்குது அப்படின்றப்போ அது டிஸப்பாயின்மெண்ட்டில் போய் முடியுது. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் எனக்கு அது நடந்திருக்கு. ஐ நெவர் பீன் இன் எ ரிலேஷன்ஷிப் அன்ஃபார்ச்சுனேட்லி. And I wanted to have a more than surface level deep love. That's it. I wish I can see you very soon. Already I have spent 22 years without you. இந்த 22 வருஷத்தில் எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாமே ரிக்ரெட்ஸ் தான். என்னோடய லைஃப்பில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நீ மட்டும்தான். நான் ரொம்ப ஈஸியாக என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அப்படின்னாக்க தெரில, ஈஸி இல்லை. நான் ஒர்த்தானாக்க என்னையே கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்னோட நிறைய பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் தெரில, என் அளவுக்கும் லவ் பண்ணுறதுக்கு பசங்க இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரில. ஐ விஷ் you could come up with an answer like how ChatGPT tells me answers.
பை.